எங்கள் வனக்காவலர் வீரப்பனார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக 3 மாநிலங்களை தனது உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு காவிரி நீரை தமிழக மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு, ஒரு சொட்டு நீர் கூட தமிழக மக்களுக்கு தர முடியாது. இது அப்ப சொன்னது. இப்ப சொல்றாங்க, கர்நாடக மக்களின் ஒரு சொட்டு மூத்திரம் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தர மாட்டோம். எவ்வளவு திமிரான பேச்சு பாருங்க, எவ்வளவு திமிர். இதுவே எங்க ஐயா வீரப்பனா இருக்க சொல்ல முடியுமா? ஒரே ஒரு காணொளி, ஒரே ஒரு அறிக்கை, நடுங்குவானுங்க. அந்த பயம் ஏன் இப்ப இல்ல? ஏன்னா எங்க ஐயா இல்ல. எங்க ஐயாக்கு ஈடான ஆட்களும் இல்ல, ஆட்சியாளர்களும் இல்ல. இங்கு தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஐயா, ஐயா இப்படி சொல்றாங்க, ஒரு சொட்டு நீர் தரமாட்டேன்னு சொல்றாங்க. என்னையா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை மூலம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மையாளர் இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, எவன் சொன்னாலும் நான் தண்ணி தரமாட்டேன்னு சொல்றான். ஆனா அங்க நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி. அதே காங்கிரசுக்கு தான் இங்க இருக்கிற முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் வாக்கு சேகரித்து அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். இன்றும் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் இந்த இனப்பிரவிகள். இங்கே திராணியற்ற துரைமுருகனின் மகன் கதிரானந்தர் வேட்பாளர் பரப்புரை வாகனத்தில் மேல் நின்று கொண்டிருந்து, கீழே எல்லாம் நம்ம பொம்மலையாட்களா இருக்காங்க, அவங்களாம் பார்த்து சொல்றாரு, என்ன அவங்க மூஞ்சிலாம் பல இருக்குது, நல்லா ஜொலிக்கிறீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்களா, பான்ஸ் பவுடர் போட்டீங்களா, சிங்காரி குங்குமம் வாங்கி போட்டீங்களா, எப்படி போட்டீங்க? 1000 ரூபாய் வந்துச்சா? 1000 ரூபாய் வந்துச்சான்னு கேக்குறான் அந்த நாய். 1000 ரூபாய் உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குறியா? அன்னைக்கு இதே மாதிரி குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா கேக்குறான், யாரு? இந்த திராணியற்ற துணிச்சலற்ற நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், எல்லாம் செல்போன் வாங்கிக்கோங்க, லவ் பண்ணுங்க, காதலிங்க அப்படின்ற அவங்க அப்பா. இன்னைக்கு இவன் உங்க மூஞ்சிலாம் வந்து பார்க்க பலபலன்னு இருக்கு. இதுக்கு காரணம் நாங்க கொடுத்த 1000 ரூபாய் தான் சொல்றான். ஏன் இவனுங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி பெண்கள் எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கதே இல்லையா? பான்ஸ் பவுடர் போட்டுக்கிட்டதே இல்லையா? குங்குமம் வச்சுக்கிட்டதே இல்லையா? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டிலேயே திமுக ஆட்சியாளர்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முகம் தான் பல இருக்கு. அப்ப உன் வீட்டுக்கு எவன்டா 1000 ரூபாய் கொடுத்தா? உன் பொண்டாட்டி, உன் புள்ள பொண்ணு முகம் பல இருக்கு, அதுக்கு எவன்டா 1000 ரூபாய் கொடுத்தா? எவ்வளவு ஒரு திமிரு பேச்சு பாருங்க. ஓசின்றது, நீ எனக்கு ஓட்டு போட்டியா, தலித்துன்றது, இந்த ஆட்சியாளர்களுக்கு தான் திரும்ப நீங்க வாக்கு செலுத்துறீங்க. இதை மாற்றி நான் ஒரு ஆட்சியாளரின் அவல நிலையும் ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த அதிமுக திமுக அவர்களின் தொண்டர்களும், அதாவது அம்மாவின் அடிமைகள், அறிவாலய அடிமைகள், இவர்தான் அவங்களை சொல்ல முடியும். இவங்க எந்த அளவுக்கு அடிமைகள், எந்த அளவுக்கு மூளையற்றவர்கள் என்பதற்கு ஒரு 2 உதாரணம் சொல்றேன். அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி 2019 ஜூன் மாதம் இதே மாதிரி சென்னையில் கடுமையான வெயில், அனைத்து குளங்களும் ஏரிகளும் வறண்டு போய்விட்டது. என்ன செய்யறதே தெரியல, தமிழ்நாட்டில் தண்ணி இல்ல. அப்ப அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் யோசிச்சு ஒரு முடிவு பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு இந்த வறட்சியை போக்கணும்னா மழை வந்தாதாங்க செய்ய முடியும் அப்படின்னு. ஆமா, மழை வரணும், மழை வர மாட்டேது, என்ன பண்ணலாம்? அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருளாதார யுக்திகளை கையாண்டு அங்க வந்து செயற்கை மழை பெய்ய வைக்கிறான். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரமும் இல்ல, அந்த அளவுக்கு செயற்கை யுக்திகளும் இல்ல. வேற எப்படிங்க மழை பெற வைக்கிறது? அன்னைக்கு அதிமுக தலைமையில இருந்து ஒரு அறிக்கை வருகிறது. என்ன அறிக்கை? அமைச்சர்கள் எல்லாம், அதிமுக அமைச்சர்கள் எல்லாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கும் கோயிலுக்கு போய் யாகம் வளர்த்தா மழை வரும், மழை வந்தா எல்லா ஏரி குட்டைகளும் நிரம்பும் அப்படின்னு. இது ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய சொல்லா? அத பேச்சு யாகமும் வளர்க்கறாங்க. யாகம் வளர்த்தா மழை எப்படி வரும்? புகைதான் வரும். மழை எப்படி வரும்? கழுதைக்கு கல்யாணம் பண்ணா மழை வரும்னுமாங்க. கழுதைக்கு கல்யாணம் பண்ணா கழுதை குட்டி வேணா வரும், மழை எப்படி வரும்? இவனுங்க தான் சமத்துவம், சமூக நீதி என்று பேசக்கூடிய ஆட்கள். இதே மதுரையில இல்லம் தேடி மருத்துவம் ஒரு திட்டத்துல, அங்க இருக்க மதுரையில ஒரு வீட்டுக்கு அரசு மருத்துவர் போறாங்க. அங்க இருக்கிற சாதி வெறி பிடித்த ஆட்கள் கேக்குறாங்க, ஒரு பரப்பைய நீ எனக்கு ஊசி போட்டு நான் பழைக்கணுமான்னு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதை இந்த அரசால் கேட்க முடியுமா? கேட்டா சமூக நீதி, சமத்துவம் பேசக்கூடியவங்க இவங்க தான். திமுக ஒரு உதாரணம் சொல்றேன். ஐயா ஸ்டாலின் கரூருக்கு போறாரு. செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி. அவர் தமிழக மக்களின்
பொருளாதாரத்தை மிகவும் பாதித்துள்ளார். அவருக்கு ஓட்டு போடாதீங்க, அவருக்கு ஓட்டு போட்டா உங்களை எல்லாரையும் ஏமாத்திடுவாருன்னு யார் சொல்றது? தற்போதைய முதலமைச்சர், அப்போது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு. அதே செந்தில் பாலாஜிய ஒரு வருஷம் கழிச்சு போய் செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் திமுக சேர்ந்துட்டாரு. அப்ப போறாரு, அப்ப போய் சொல்றப்ப செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றப்ப கை தட்டுறான் திமுக காரன். அந்த அறிவாலய அடிமொழிகள், ஆமா தலைவா நீ சொல்ற மாதிரி அந்த ஊழல்வாதி மணல் மாஃபியா அப்படின்றான். அதுக்கப்புறம் திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு போய் அதே ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு உத்தமம் கிடையாது, இடி அவரை இது பண்றது தப்பு, அமலாக்கத்துறை அவர் மேல வழக்கு போடுறது தப்புன்றா. அப்பயும் கை தட்டா, ஆமாண்ணே ஆமா தலைவா நீ சொல்றதுதான் உண்மை தலைவா அப்படின்னு. அந்த மணல் மாஃபியா இப்ப எங்க இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்காது. இந்த கிளமங்கலம் தேனிக்கோட்டை சைடு போய் பாத்தீங்கன்னா மலைகள் எவ்வளவு கொள்ளை போகிறது என்பது உங்களால் நேர்ல பார்க்க முடியும். தலி ராமச்சந்திரா இருக்கட்டும், ஒசூர் எம்எல்ஏ ஜெய பிரகாஷா இருக்கட்டும், வை பிரகாஷா இருக்கட்டும், எவ்வளவு லாரிகள் எவ்வளவு கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் போகுதுன்னு நீங்க நேரிலே பார்க்க முடியும். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படும். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு சமையலிலும் தீர்மானிக்கப்படும். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்நாடு பெற்றிருக்கின்ற நிலவளத்தை பொறுத்து அமைகிறது. அந்நாட்டின் நிலவளம் என்பது அந்நாடு பெற்றிருக்கின்ற நீர்வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்நாட்டின் நீர்வளம் என்பது அந்நாடு பெற்றிருக்கின்ற மலைகளின் வரத்தை பொறுத்து அமைகிறது. எனவே மலைகளை காப்போம். இதுக்கெல்லாம் எப்படி என்னங்க பண்றது? நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, என்ன பண்றதுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அக்கா வித்யாராணி வீரப்பனுக்கு ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வண்டி அங்க போதான்னு பார்க்கலாம். இந்த நரிகளை வேட்டையாட 2024 சரி 26 சரி எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து கொண்டிருக்கிறான். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.